ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களோட ஒரு உழைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க கண்டுபிடிக்கும் போதும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் ஓடிருப்பாங்க, இல்லை எவ்வளோ தூரம் அதை நோக்கியே பயணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்கும்போது அதோட ஃபீல் நமக்கு தெரியாது. உண்மையாக அந்த இடத்துல போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரமிப்பான விஷயம்னு கூட சொல்லலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறது, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெதஸ்கோப் பற்றி தான். இந்த ஸ்டெதஸ்கோப் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 டியூப் வேணும். இந்த டியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காதுக்கு வைக்கிறதுக்காக ஒரு வி ஷேப்பில் எடுத்துகிட்டு லைட்டாக நான் ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன், கத்திரிக்கோல் வச்சு ஹோல் போட்டிருக்கேன். அந்த ஹோலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒரு நீளமாட்டு ஒரு டியூபை கனெக்ட் பண்ணி அதோட எண்டில் அந்த டயஃப்ரம் போகலாம். டயஃப்ரம் வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பா எடுத்து அந்த டப்பாவில் ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன். ஹோல் போட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த டியூபை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டப்பாவோட ஹோலுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறோம். இதை கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாட்டிலுக்கு மேலே ஒரு சின்ன பலூன் எடுத்து பாதியாக கட் பண்ணி அதை டைட்டாக வச்சு ஹோல்ட் பண்ணணும். அந்த பாட்டிலோட மூடி வைக்கல அந்த மூடி வைக்கக்கூடிய இடத்துல ஒரு பலூனை வச்சு டைட்டாக ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணோன்னா செலட்டை போட்டு ஓட்டணும். எதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டெதஸ்கோப்பை நம்ம காதில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெதஸ்கோப்பில் நம்மளோட ஹார்ட் பீட்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெதஸ்கோப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்பேஸ் விளையாட்டு என்ன ஆகும் அப்படின்னா சவுண்டு ட்ராவல் ஆகி தான் நம்ம காதுக்கு வந்து கேட்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதாவது இப்போ ஸ்டெதஸ்கோப்பெல்லாம் நம்ம ஹார்ட் பீட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரி, ஸ்டெதஸ்கோப் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க நோயாளிகளை எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா இப்போ யாராவது ஒரு நோயாளி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி அவங்களோட நெஞ்சில் வச்சு அவங்களோட நெஞ்சில் காதை வச்சு ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து எல்லாருக்கும் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படிங்கிற விஷயம் வரும்போது சரி அப்போ நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய எல்லாருக்கும் நெஞ்சில் சாஞ்சி ஹார்ட் பீட் பார்க்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் வே அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காது இருக்கக்கூடிய ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு சின்ன டியூப் மாதிரி வச்சு ஒரு காது மட்டும் வச்சு என்ன பண்ணுறாங்க அது ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழியும் போது பார்த்திங்க அப்படின்னா 2 காதுலேயும் வைக்கிற மாதிரி ஸ்டெதஸ்கோப் இப்போல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஸ்டெதஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நம்ம ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியுது. அதை வச்சு இப்போது நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஹாஸ்பிட்டல் போவோம். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க நம்ம ஸ்டெதஸ்கோப் எடுத்து நம்ம நெஞ்சில் வச்சு செக் பண்ணுவாங்க. அது ஹார்ட் பீட் செக் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ யூஸ்வலாக ஒரு பர்சனோட ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 72 per seconds இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் நமக்கு செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சில நேரம் டாக்டர் வந்து நம்ம கையை பிடிச்சி செக் பண்ணும்போது ஹார்ட் பீட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை வச்சு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க நம்ம உடம்புல ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது. இப்போது நம்ம உடம்புல ஒரு டிசீஸ் வருது, ஏதோ ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோய்க்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளோட உடம்பை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணும். அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளோட ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்குமா 72க்கு மேலே அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இப்போ டிசீஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளோட ஹார்ட் பீட் கூடுது அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணங்கள் இருக்கலாம். என்ன அப்படின்னா பிபினால். அதே போல் ஹார்ட் பீட் குறையுது அப்படின்னாலுமே அப்போ குறையிறதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. குறையுது அப்படின்னா நம்ம உடம்புல ஏதோ நோய் வந்திருக்கு. அந்த நோயை நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ட்ரை பண்ணியிருக்கு, அது ஸ்கியூராக ட்ரை பண்ணியிருக்கு. பட் முடியாமல் வரும்போது தான் நம்மளோட ஹார்ட் பீட்டோட லெவல் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ டாக்டர்ஸ் வந்து அதனால தான் நம்ம போன உடனே ஹார்ட் பீட்டை வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம உடம்புலையுமே ஹார்ட் பீட்டை நம்ம நார்மலாகவே பார்க்கலாம். அதாவது 9 இடத்துல நம்மளோட உடம்புல 9 பிளேசஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹார்ட் பீட்டை செக் பண்ணலாம். அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9 எந்தெந்த இடத்துல ஹார்ட் பீட்டை செக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எந்தெந்த பிளேசஸ் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உண்மையான ஒரு ஸ்டெதஸ்கோப் போலே இருக்கும். நம்ம காதில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா யாருக்கு நெஞ்சில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டயஃப்ராம் மாதிரி இருக்குது, நான் கீழே வந்து ஒரு டப்பா வச்சுருக்கேன்ல, இதை வச்சு நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா உண்மையான ஹார்ட் பீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். முடிஞ்சது அப்படின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.